இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள். ஒரு தாய் எப்படி வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த படம் ப்ரெஸ் மீட்ல வந்து போட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல மீடியா ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. வானரன் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஆரஞ்சு பிக்சர்ஸ் மூலமாக இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இந்த படத்தை. ஒரு ஒரு என்னுடைய ஒரு சிறுகதையில எழுதின ஒரு கதையை வச்சு அதை நம்ம படமா பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் கலந்து சினிமாங்கும் போது நம்ம அப்படியே கதையா சொல்லிட முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் கலந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் ரொம்ப தேவை என்னன்னு அப்படி கேட்டிங்கன்னா ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயம். ஒரு ரத்த தானம் செய்யறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு யாரோ ஒரு குழந்தைக்கு எங்கேயோ ஒரு ஆபத்து அப்படின்னா யாருன்னே தெரியாம ஓடி வந்து உதவி செய்யறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு தேவைப்படுது நாட்டில். ஏன்னா ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு இறந்தா கூட கடந்தா கூட அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான், இல்லை ஏதோ ஒன்று கிடக்கான்ட்டு எல்லாருமே கடந்து போயிடுறோம். ஸோ இந்த ஹியூமனிட்டிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கிற டைம்ல ஒரு ஹியூமனிட்டியான பத்தின ஒரு படத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வானரனோட படம். இதுல நான் சொல்றது வந்து ஃபுல்லா மனித நேயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கும். ஃபாரின்ல இருந்து ஊசி வாங்கணும், கொண்டு வரணும், நிறைய செலவாகுவாங்க. ஆனா மதுரையிலயோ திண்டுக்கல்ல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து காசு போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. அந்த குழந்தைய நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இந்த மனித நேயம் இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து இந்த படத்துல வந்து நம்ம சொல்றோம். இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்கள பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஹீரோ வந்து நாகேஷ் சாரோடைய பேரன், அதாவது ஆனந்த் பாபு சாரோடைய முதல் பையன் விஜேஷ் நாகேஷ். அவர் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹீரோவா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகல் வேஷம்னு ஒரு கலை இருக்கு. ஆந்திராவில் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய கலை அது. அந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வீடு வீடு கோயில்கள் தெருக்கள் எல்லாருமே வந்து யாசகம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து விஜேஷ் நாகேஷ் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க. உடம்பு பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு ரோடு ரோடாக போகணும், காலில் செருப்பு போடக்கூடாது, இது மாதிரி நிறைய ஒரு டிராபேக்ஸ் எல்லாம். அதுவும் நாங்கள் எடுத்தது வந்து ஏப்ரல் மேல எடுத்தோம். ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து அதை சிறப்பாக பண்ணதுக்கு வந்து அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து அப்பா பொண்ணுக்கான ஃபுல்லாக அப்பா பொண்ணுக்கான எமோஷனல் ஸ்டோரி தான் இதில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையை பற்றவங்களுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ விஜேஷ் நாகேஷ் வந்து அவர் சிறப்பாக ஒரு பங்கு அவர் செஞ்சதால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து ஹீரோயின் வந்து அக்ஷயா, அவங்க எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இதான் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படத்தில் அவங்க ஒரு ஒயிலாட்ட கலைஞராக வர்றாங்க. அவங்க பங்கு அவங்க சிறப்பாக செஞ்சது, அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன். குழந்தையா நடிச்சது வந்து நம்ம பேபி வர்ஷினி, சூப்பர் சிங்கர் புகழ். கமல் சாரை வந்து நம்மளாம் தூரத்துலேருந்தே பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம நினச்சி ஏங்கிட்டு இருக்கோம். கமல் சார் மடியிலே உட்காந்து பாட்டு பாடின குழந்தை இது. ஸோ லக்கி கேர்ள். இந்த பாப்பா வந்து இன்னொரு ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம். படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து டப்பிங்கில் கூட இவங்க தான் பண்ணாங்க. இவங்களோட டப்பிங் வந்து 4 ஹவர்ஸ்லேயே முடித்தாங்க. படத்தில் எல்லா டைலாக்ஸும் சூப்பராக பேசி ஷூட்டிங்லாம் முடிஞ்சாலும் 4 ஹவர்ஸில் டப்பிங், அது ஒரு சின்ன பாப்பா வந்து 4 ஹவர்ஸ் டப்பிங் முடிச்சதெல்லாம் ஒரு சரித்திரம்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு என்னுடைய பேபி வர்ஷினிக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து ஆதேஷ் பாலா. ஆதேஷ் பாலா சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல், ஒரு கடைசியாக ஒரு 15 மினிட்ஸ் வருவார். அந்த 15 மினிட்ஸ் வந்து ஹீரோ என்ன இவ்வளோ தூரம் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு என்ன நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஜீவா தங்கவேல், டொல்லு சபா ஜீவா சார் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் விஜயகாந்த் சார் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 4 சீன் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்கும் நான் தீபாக்கா பண்ணியிருக்காங்க. இப்படியே சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு டெக்னீஷியன் டீமுக்கு வருவோம். மியூசிக் டைரக்டர் ஷாஜகான், என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து இவங்கெல்லாம் நாங்களாம் ஒன்றா பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் வந்து இவருக்கு லான்ச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். பாடல்கள் எல்லாம் 3 பாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆஞ்சநேய சாங் பற்றி இருக்குது, ஒன்று லவ் சாங்கு, ஒன்று அப்பா பொண்ணு சாங்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஷாஜகானுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். மாஸ்டர் வந்து எஸ்எல் பாலாஜி மாஸ்டர். அவர் வந்து நிறைய படம் காதல் கோட்டையிலிருந்து அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் அந்த காலத்து ஆளுன்னு கேட்பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. பட் ஆனால் அவரோட சரித்திரமே பெருசு. ரொம்ப நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆக்டிங் சைடில் வந்திருக்காரு. ஒரு ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம கேமராமேன் நிரஞ்சந்தர் ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவங்க. எடிட்டிங் வந்து வித்து ஜீவா.
இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா எடுத்து ஒன்றாவே வந்தோம். சரி ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது யாரும் மாறக்கூடாது, அதே டீமோட தான் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். இப்போ தொடங்குற இந்த டீம் வந்து எல்லா படத்துலையும் இப்படி தான், நாங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோஸ் போனாலும் இந்த டீம் தான் பயணிக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோடைய ஆரஞ்சு பிக்சர் சார்பாக எங்கள் அண்ணா வந்து ராஜேஷ் பத்மநாபனுக்கு சுஜாதா ராஜேஷுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இன்னைக்கு ஒரு ஒரு அண்ணா வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு ஒரு படம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி செய்யணும். என்னுடைய முதல் படம் 2 பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஸோ ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து பேக்ட்ராப்பாக இருந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஆர்ஓ வெங்கட் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு நவுத்திட்டு போகிறது வந்து பிஆர்ஓஸ் தான். அவங்க இல்லைன்னா ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆடியோ லான்ச் டைமில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார். பத்மா கந்தசாமி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்துலேருந்து மிஸ்டர் ராஜேஷ் சார்னு ஒருத்தர் வந்தார். அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ஒரு மலையாள படங்கள் மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கல. இந்த படம் 1 hour 35 minutes தான் ரன்னிங் ஆகும். ஆனால் அந்த 1 hour 35 minutesல உங்களுக்கான எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஒரு பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது இதுதான் இந்த படத்தோடைய ஸ்பெஷல். இப்போ இவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நான் வந்து வேற படத்தை பற்றி ரொம்ப நானே சொல்லிக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிட்டேன். படத்தை பற்றி அவங்கவுங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பண்ணது. எனக்கு எல்லாருமே தெரியும், நிறைய படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் வந்து கொரோனா காலகட்டத்திலேருந்து எனக்கு டைரக்டர் வந்து தெரியும். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த டைமில் இவரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருப்பார். இப்படியே நான் 2 பேரும் ஷேர் பண்ணி அப்போலேருந்து ஒரு பழக்கமாக இருக்குது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணலாஞ்சி சொன்னார். அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி படம் இதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு த்ரோட்டாக ஒரு கேரக்டர் இருக்கும் சார், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்து அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். சார் த்ரோட் கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். த்ரோட் கேரக்டர்லாம் இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சார் 10 நிமிஷம்லாம் வேணாம் சார், 2 சீன் 3 சீன்லாம் வேணாம் சார், நல்ல கேரக்டராக த்ரோட்டாக வரது மாதிரி கொடுக்க முடியும். இல்லை முதல்ல கேரக்டர் கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. கேட்டோன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணாத கேரக்டராக இந்த படத்தில் எனக்கு அமைச்சு. இது வரைக்கும் நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், காமெடி பண்ணியிருக்கேன், இது மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து நான் எதுவுமே அவ்வளோ பண்ணல. நான் அதை பண்ணோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கேட்டு பண்ணும்போது எனக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலை. படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்த்தவங்க எல்லாமே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. அதனால் என்னுடைய டைரக்டருக்கு வந்து முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு அருமையான கதாபாத்திரம் ஒரு நடிகனுக்கு வீட்டுக்கு வந்து நல்ல கதாபாத்திரம். அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிட்டே இருக்கோம், அதை நோக்கி தான் தேடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வித்தியாசமான கதாபாத்திரம் வேணும், சும்மா எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய சார் நல்ல கதாபாத்திரம் கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிது. அதனால் ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இவங்களாம் எனக்கு மாதிரி பெரிய நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து பாப்பா பேபி வர்ஷினி நான் பண்ணியிருக்கேன். செம்ம க்யூட்டாக பண்ணியிருக்கேன். அவள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக டயலாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த பேபி ஷாலினி பேபி ஷாமிலி இவங்களை மாதிரி வந்து பாப்பாவும் பெருசாக பேசப்படுவோம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் செம்ம பெர்ஃபார்ம் வருவேன். அப்புறம் விஜேஷ் நாகேஷ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட் தான் பண்ணோம். விஜேஷ் நாகேஷ் தான் ஒரே சீனாக மீட் பண்ணோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் 2 பேரும் வந்து, ஏன்னா அவர் வந்து நாகேஷ் சாரோட லெஜண்ட், நாகேஷ் சாரோட கிராண்ட்சன். எங்கள் அப்பா வந்து சிவராமன், அவர் எங்கள் அப்பா காமெடி ஆக்டர். ஸோ அந்த ஒரு 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணும்போது எனக்கு ரொம்ப நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் பண்ணும்போது. அப்புறம் கேமராமேன் நீரஜன் சார், அவர்கிட்ட அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணி தான் அவர்கிட்ட கனெக்ட் ஆகும். நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது அவர் சின்ன படம்னாலும் பெரிய படம் மாதிரி ஒரு அழகாக கேமராவில் காட்டக்கூடிய ரொம்ப டேலண்டடான ஒரு கேமராமேன். அது கூட ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஷாஜகான் சார். உண்மையாக பாட்டெல்லாம் கேட்கும்போது நீங்கள்லாம் கேட்டு நினைக்கிறேன், ரொம்ப அழகான சாங்ஸ். அது மாதிரி செந்தமிழ் லிரிக்ஸ் 2 பேருமே கலக்கிட்டாங்க. நான் கேட்கும்போது சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, சார் யார் சார் மியூசிக் அப்படின்னு கேட்டாங்க, யார் லிரிக் ரைட்டர்னு கேட்டாங்க. ஸோ 2 பேர் அந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு பேக் போனாக இருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஒன்று சொல்லணுன்னா, செந்தமிழ் பற்றி நான் சொல்லலை. அவர் வந்து ரொம்ப
நல்ல நிறைய கவிதை புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. இப்போதான் ஃபஸ்ட்டு படம். நான் வந்து இந்த படத்தை வந்துட்டு சிச்சுவேஷன் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு. 2வது பாட்டு 3வது பாட்டில் நான் ஷூட்டிங் போயிட்டேன். என்னுடைய விஷுவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான லிரிக்ஸே அவர் வந்து எழுதினார். அதாவது எப்படி அவர்கிட்ட பாட்டு வாங்கினேன் அப்படின்னா, கொஞ்சம் இன்னைக்கு கொடுக்குறீங்களா, லிரிக் கொடுக்குறீங்களான்னு கேட்பேன். கேட்கும் போது சார் நான் அண்ணா நாளைக்கு கொடுத்துட்றேண்ணா, இப்போ கொடுத்துட்றேண்ணா, இப்போ கொடுத்துட்றேன். ஒன்று எனக்கு இன்னைக்குள்ள கொடுத்துருங்க, இல்லைன்னா நானே அந்த 2 பாட்டை எழுதிடுறேன், பேனா எடுக்கிறேன் அப்படின்னா பயந்துட்டானா நான் இல்லை 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 நானே கொடுத்துட்றேன்னான்னு சொல்லி இப்படி தான் மிரட்டி மிரட்டி தான் வந்து அவர்கிட்ட வந்து. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பாட்டை நான் எழுத சொல்லிட்டு ஒரு ஆல்பம்க்கு நானே எழுதிட்டேன் ஒரு பாட்டை. அந்த பாட்டு நிறைய யூடியூப்ல ஹிட் ஆகி போயிடுச்சு. ஸோ அண்ணன் விட்டா இந்த வாய்ப்பு எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தி தான் வாங்கினோம். ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து 2 பாட்டு 3 பாட்டும் படத்தில் அழகாக பண்ணி கொடுத்துருவாரு. சரி நான் சொல்லுவேன். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு இந்த படத்தில் பழக்கம். அவரும் ஒரு அருமையான கேரக்டர் பண்ணி இதில் வந்து எல்லாருமே ஒரு 2 விஜயான் சார் மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாமே 2 தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லா கேரக்டருமே ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த படத்தில் இருக்குது. இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இந்த காலகட்டத்தில் ஜாதி அதனால எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மனிதாபிமானமே இல்லாமல் நான் படிக்கிற காலகட்டத்திலலாம் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்க என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவோம், அவங்க என் வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து ஜாதி வந்து இவ்வளோ அதாவது இப்போ நான் வரும்போது பேசுவேன், டெக்னாலஜி ஏற ஏற மனிதன் போய் இப்போ மனிதன் திருப்பி மிருகமாயிட்டானான்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இப்போ ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க ஜாதி எல்லா பக்கமும் ஜாதி அவங்க ஒரு குரூப் போட்டு அப்படி போட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போயிட்டு நேரத்தில் ஒரு மனிதாபிமானம் பேசுகிற படமாக இந்த படம் வந்துருக்கு. இந்த படம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான படம். ஏன்னா மனுஷனை மனிதனை மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜாதின்றது முகமூடி எல்லாம் மற்ற முகமூடிகள்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு அருமையான கதை கொடுத்த டேரக்டர் நான் பாராட்டு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. ஸோ மனிதாபிமானம் பேசுகிற படம். ஸோ அது நீங்கள்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க, நீங்களாம் வந்து நல்ல இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நல்ல கதை அம்சம் உள்ள படத்துக்கு நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் இப்போ நிறைய படங்கள் சின்ன சின்ன கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் நல்லபடியாக ஜெயிக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. அப்பா பேசுறியா? பாட்டு பாடிடுறியா? பேசுறியா? பாட்டாக படிச்சிடுறியா? பாட்டு பாடிடுறியா? சின்ன பாட்டு பாடிடுறேன். அவங்க பாடினாலே பேசுன மாதிரி தான். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல பாட்டு. நீ பாட்டு பாடி சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். சத்தமா இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஸ்ரீராம் இந்த படம் பிளான் பண்ணும்போதே ஸ்டோரி ரெடி பண்ணும்போதே எனக்கு சொல்லுவார், இந்தமாரி பண்ணலாம் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டு போகிறதெல்லாம் தெரியும். நான் ரொம்ப அழகாக ப்ரெசிஸாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு நிறையா உண்டு ஸ்ரீராம் மேலே. காரணம் என்னென்னா, பல ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்ரீராம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அப்பயும் நாங்கள் டிப்ளமோ ஃபிலிமுக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன். நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன். அதனால் ஸ்ரீராம் கிட்ட நிறைய அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் ஸ்ரீராம் எப்படி ஒர்க் ஆகும். என்னென்னா கரெக்டாக சொல்லுவார், இந்த இடம்லாம் இப்படி இருக்கலாம் மியூசிக், இந்த இடம்லாம் இப்படி இருக்கலாம், ஆனால் இந்த கேப் இருக்குது, இங்கே ரொம்ப ஹெவியாக மியூசிக் வேணும் அப்படின்னு எல்லாமே தெளிவாக கேட்டு வாங்கிடுவார். எதுவுமே இப்போ இந்த டைலாக் போகிற நேரத்தில் இங்கே ஹெவியாக வேணாம், எல்லாமே கரெக்டாக எப்படி இருக்கணுமோ ஒரு பிளான்டாக கேட்டு ஒர்க் வாங்குவார். அதனால் எனக்கு படத்தில் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரில, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுபோல் சாங்கும் நாங்கள் ஏற்கனவே ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குமே எனக்கு சிச்சுவேஷன் சொன்னார். சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி நான் சாங் பண்ணி அது உடனே அதையும் ஓகே பண்ணிட்டோம் டியூன்லாம். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா பழகினதுனால ஒரே வேவ் லென்த்தில் ஒரே சிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க்கும் முடிஞ்சுது. அதே நேரத்தில் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும், மீடியா பர்சன்ஸ்லாம். நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸோடைய ஒர்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்து எப்படி இருக்குது கேமரா ஒர்க்கு, எப்படி பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். லிரிக் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு எப்படி ஸ்ரீராம் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதே போல் தான் லிரிக் ரைட்டர் செந்தமிழும்.
நாங்கள் நிறைய ஏற்கனவே ஒரு 100-200 பாடல்கள் மேலே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அவர்கிட்ட லிரிக் வாங்கும்போது எப்படி எப்படி வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எழுதி தந்துடுவார். அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் இது வேணாம், இந்த கரெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ தடவை இருந்தாலும் அது கரெக்டாக அந்த நாங்கள் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் அவர் போராடி அது வந்து எழுதி கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. ரொம்ப அருமையாக வந்துருக்கு பாட்டும். இதில் பாடின சிங்கர்ஸ் பற்றி சொல்லணுன்னா டூயட் சாங் இருக்குது. அது வந்து நளினி விட்டவன் பாடியிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஜோன்ற படத்தில் பாடியிருக்காங்க. அவங்க நிறையா சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன். அவங்க அப்பாவும் பெரிய மியூசிஷியன். அவங்களுடைய டாக்டர் அவங்க. எனக்கு ரொம்ப நாளாக அவங்க பழக்கம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பழக்கம். அவங்களும் அந்த பாட்டு டூயட் சாங் பாடியிருந்தாங்க. கூட வந்து மேல் சிங்கர் பாடினவர் வந்து ஹரி ரெக்னேஷன் சிங்கர். அவரும் வந்து என்னுடைய நண்பர் தான். அவரையும் இந்த படத்தில் பாடியிருந்தார். இன்னொரு பாடல் வந்து நான் பாடியிருக்கேன். அப்புறம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபரிதா அவங்க வந்து அதில் ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருக்காங்க. அப்புறம் சமணராஜான்ற சிங்கர் வந்து இந்த ஆஞ்சநேயர் சாங் பாடியிருக்கார். அவர் கூட நானும் பாடியிருக்கேன். சமணராஜா அவரும் ரொம்ப அருமையான பாடகர். அவரும் ஏற்கனவே படத்துலலாம் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. ஸோ இதுதான் எங்களுடைய இது ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் ரீ ரெக்கார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்லியிருந்தேன் ஸ்ரீராம்கிட்ட, இதுக்கு வந்து கண்டிப்பாக எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபீலு. கண்டிப்பாக நம்ம லைவ் போவோம் அப்படின்னு. சாங்க்குமே நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம். ரிதம் ப்ரோக்ராமிங் வந்து ஆண்ட்ரூஸ் அண்ணா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ளூட்டு கிரண்குமார் சார், அவர் ரஹ்மான் சார்லேருந்து நிறையா மியூசிஷியன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே வாசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் வாசித்தாங்க. இது எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு பிளான்டாக எனக்கு தெரியும் இந்த ஃப்ளூட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சொன்னேன் ஸ்ரீராம் கிட்ட. சரி ஓகே, அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். அதேமாரி என்னுடைய அண்ணன் இந்த படத்தில் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. இந்த ஆர்ஆர் எல்லாமே நான் ஒரு லெவலில் எல்லாமே வாசித்து கொடுத்துட்டதுக்கப்புறம் மேலே எனக்கு எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் மேலே ஹெல்ப் பண்ணி எல்லாமே ஒர்க்கு இவ்வளோ தூரம் பக்காவாக வந்திருக்கு. நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்து போய் ரீச் பண்ணணும். இதுக்கப்புறம் இது உங்களுடைய பொறுப்பு. சார் நீங்கள் சார் சரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஸ்கிரிப்ட் உருவாகிறதுலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ஸ்பார்க்கிங் இது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணது வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங்கு. அந்த கேரக்டரோட மனநிலை எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம், ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஒரு ஆர்டிஸ்ட் சாங். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே பேச ஆரம்பித்து அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மியூசிக்கு, சாங்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டுவேட் சாங்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அப்பா பொண்ணு சாங்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது 3 சாங் இதில் நான் கோரியோ பண்ணியிருக்கேன். ஷாஜகானோட மியூசிக் எக்ஸலண்ட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிரன் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸ்ரீராம் வந்து நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். அதுலேயும் நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம் வந்து எனக்கு வந்து ஒரு மோர் தேன் 15 இயர்ஸ் பழக்கம். எனக்கு 15. இவர் முதல்ல சொன்னார் ஒரு காதல் கோட்டையினோடனே பழைய ஆள் கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இப்போது இந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து விஜேஷ் வந்து என்ன கேட்டார்னா, அந்த மியூசிக் கேட்டு வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணி பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்னாரு. ஸோ நம்ம ரிஹர்சல் பண்ணி பண்ணோன்னா நம்ம 1 2 3 4 மூமெண்ட்டாக இருக்கும், அந்த எமோஷன் கன்வே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸே பண்ணாமல் வந்து ஆன் ஸ்பாட் என்ன மூமெண்ட்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணி பண்ணோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அந்த 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 எபிசோடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுத்தது ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நன்றி சொல்லுவேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். மோஸ்ட்லி ரொம்ப நல்லா
சின்ன படம்னாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது நல்ல ஒரு படமாக நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ப்ரெஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். தேங்க்யூ, வாய்ப்புகளுக்கு தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்கிறேன்னு இன்னொன்று இல்லை, வெங்கட் சார் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து பிஆர் அவங்க பெரிய கடமை இது. அதுக்கு எங்கள் டீமுக்கு வந்து அவ்வளோ உழைச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லுவேன். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். நீங்கள் அந்த அப்பா பொண்ணு சாங்கில் வந்து குழந்தை ஃப்ரண்ட்டில் நடந்து வந்துட்டு இருப்பா, பின்னாடி அப்பா நடந்து வருவார். அது வந்து அந்த வரப்பில் இவ நடந்து வரதை பார்த்து தான் அந்த ஒரு ஆக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே அழகாக கையை பின்னாடி கட்டிட்டு அழகாக க்யூட்டாக நடந்து வந்துட்டே இருந்தா. ஸோ ஓகே, அப்படியே விஜய் பின்னாடி நடந்து வர வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப ஷார்ப் கிட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு கிளைமேக்ஸு. அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பெருசாக ரீச் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் ஆடியன்ஸ் கிட்ட. இதில் ஒன்றே ஒரு 4 பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். லொல்லு சப்பாவில் நடித்த லொல்லு சப்பா உதயாண்ணா இப்போ கொஞ்சம் அவர் முடியல, கால் எடுத்துட்டாங்க. நேற்று ஃபீல் பண்ணி சொன்னார் எனக்கு, சார் நான் வர முடியல, ஏன்னா கார் அனுப்புகிறேண்ணா அப்படின்னு. இல்லைப்பா இறங்கி நான் நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம், கால் எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. ஏன்னா நானும் அவர்லாம் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த காமெடி ஸ்கிரிப்ட்ஸு இதில் எழுதுறதுலாம். ஸோ அந்த அண்ணாவுக்கு வந்து மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வெங்கட்ராஜ்னு லொல்லு சப்பாவில் நடிச்சிருக்காரு, அவரும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆரிஃப்னு ஒருத்தர் புதுசாக, அவருக்கும் நன்றி. வெடிக்கண்ணன் சார் அவரும் வந்து புதுசாக அறிமுகமாரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் நாஞ்சில் விஜயன், தீபாக்கா எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு டிவி சேனல்ஸ் பார்க்கும்போது என் பேரை விட்டிங்களே அப்படின்வாங்க. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் எல்லாத்துக்கும் டக்குன்னு எனக்கு வரல. பட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்களும் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கொஸ்டின் சார். சார் படத்தில் வந்து முஸ்லீம் சகோதரர் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கீங்க, என்ன காரணம்? அதான் சொன்னேன் இல்லையா, ஆரிஃப்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு தடவை ஒரு கஷ்டம் ஒன்று வரும்போது ஒரு சின்ன மணி, எல்லாத்துக்கும் வர ஒரு மணி ரொட்டேஷன்ஸுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு அது தேவை வந்து 5000 தான், ஒரு 5 ரூபா இருந்தால் ரெடி பண்ணுடா அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த 2 நாளில் அங்கே மகாராஷ்டிராவில் இருந்தார். நான் வந்துடுறேன் ஸ்ரீராம், நான் வந்துடுறேன், ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு. எதுக்கு 5000 ரூபாய்க்கு எதுக்கு மகாராஷ்டிராலேருந்து சென்னைக்கு வர, புரியல அப்படின்னு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன், சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்ட்டே இருந்தேன். நான் அதுக்குள்ள வேறு பக்கம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ தானே, நாளைக்கு நீங்கள் விழுப்புரம் பக்கம் வந்துருங்க. 5000 ரூபாய்க்கு எதுக்கு நான் விழுப்புரம் வரணும், என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். என்ன விஷயம், இல்லை நான் லேண்டெல்லாம் ரெடி பண்ணி சேல்ஸுக்கு ரெடி பண்ணிட்டேன், நீ வந்தேன்னா அப்படியே டாக்குமெண்ட்ஸ் அவங்க ஒருத்தவங்க சைன் பண்ணுவாங்க, அதை கேஷ் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட 5 ரூபா தானே. ஆமாம் 5னா 5 லட்சம் தானே அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா, அவர் என் ஸ்கூலில் படிக்கல, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சார். இங்கே வந்து இங்கே இதுதான் நட்பு. ஒரு 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 அவர் வேறு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த மனிதாபிமானம், அந்த ஒரு விஷயம் எனக்கு உள்ளுக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஹெல்ப்னு வந்துட்டா என்ன ஜாதி என்ன மதம் யாராக இருந்தால் என்ன, முதல்ல அவனை சேவ் பண்ணணுங்கிறது. இப்போ கூட அவர் வந்து அந்த ஒரு டச்சில் தான் இருக்காரு. ஸோ எனக்கு அது ஒரு வேளை பாதிச்சு அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கிறதுக்கு தோணியிருக்கோம். நீங்கள் சொன்னது. பாப்பா பேசணுமா? பேசு. சொல்லுமா. சரி, இப்போ பாட்டு பாடல விட்டீங்களா? டிவியில் வருவீங்க, இப்போ சினிமாவில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து எப்படி இருக்கும்? டேடி மம்மி என்ன சொன்னாங்க? அவன் ஃபீல் ஆகி பக்கம் பின்னாடி போயிட்டா. அப்படி கடைசியில் படம் பார்த்து முடி போயிடுச்சு. என்னாச்சு சொல்லு. குழந்தை அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆமா சார், நான் அதுதான் சொன்னது. அந்த 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 இப்போ அந்த இவர் ஒரு காமெடி ஆக்டர் கொட்டாச்சி சாரோடைய பொண்ணு கொஞ்ச நாள் வந்தாங்க, இப்போ பெருசாயிட்டாங்க. ஸோ அந்த கேப் இருக்கு. இவங்க வந்து வந்தாங்கன்னா பேபி ஷாலினி அவங்க அந்த டைம்ல பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு வரலாம்.
ஏன்னா நல்ல ரீச், நல்ல ஒரு பாட்டு உடனே எல்லாமே கொடுத்தாலும் உடனே கேட்ச் பண்ணி உடனே ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதானே இப்போ நம்ம இல்லை. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு கேமராமேனுக்கும் அதான் இவங்களுக்கும் கேமராமேனுக்கு செட் ஆகாது. இல்லை சார், ஆக்சுவலாக அவர் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துரு. இப்போ அவர் வந்து நாவல் எழுதுறாரு சார். அவரோட தொழில, அதாவது இது வந்து படத்தில் நடிக்கிறது ஒரு பக்கம், ஒரு இதில் அந்த இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு டைட் ஷெட்யூலில் ஒரு பெரிய இது முடிச்சு கொடுக்கணும் போல. அதான் ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி. இப்போ முந்தானத்துக்கு 4 மணிக்கு எனக்கு விடிய காத்தால மெசேஜ் போட்டுது, அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் இதாக ட்ராவலில் இருக்குண்ணா நான் அப்படின்னு. சரி, ஆல்ரெடி ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்துட்டாரு கூட வந்து. சரி, ஆமாம், அவருக்கு ஒரு ஒர்க்குன்னு வரும்போது அவர் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன சொன்னாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஆமாம், அவங்க சைட்ல அப்பா ஆன் பாப் எல்லாம் செக் பண்ணாங்க. இல்லை சார், இல்லை சார், அவங்க அப்பாக்குன்னா அவரு தான் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணோம் இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க. இல்லை சார், நான் பண்ணல. ஏன்னா என்னோட சைடில் என்ன பேச, தமிழிசை மேடம் கூப்பிட்டு வந்தேன், நான் என்னோட சைடில் இருந்து கூப்பிட்டு வந்தேன், கஸ்தூரி மேடம் கூப்பிட்டு வந்தேன், எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தேன். இப்போ அவருக்கு போது அவங்க அப்பாட்ட அவர் தான், அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது இல்லையா. அது அதனால கூப்பிட்டு வந்திருக்கலாம், அவங்க கூப்பிட்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் நான் அதில் தலையிடல சார். நம்ம சைடில் என்ன பெஸ்ட்டோ நான் அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது சார், அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த கோயில் ஓப்பன் பண்ணாங்க, அங்கே அயோத்தியில் வந்து கோயில் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ராமர் ஃபோட்டோ வேணும், அவர் கொடுத்த ஐடியா தான் இது, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற ராமரே வைங்களேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, வச்சிடலாம் அப்படிங்கிறது. அது ஆமாம். இல்லை, அந்த பிஜேபி அப்படிங்கிறது சார் என்ன அறியாமல் ஒரு விஷயம். அதாவது நீ சொல்கிறது கரெக்டு, ராமர்னு ஒன்று வந்துருச்சு, அனுமான்னு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் ஆடியோ சார், இந்த படம் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கன்ஃபியூஷனும். ஆடியோ ரிலீஸ் போது ராமாபுரம் ராஜேஷ் வந்து அவர் பிஜேபி. ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் தான் போட்டு ரிலீஸ் பண்ணுறோம், அவர் ஃபண்ட் கொடுத்துட்டாரு. பட் நாங்கள் தான் இதை வந்து இப்போ மீதி ஃபண்ட்ஸ் போட்டு நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அவர்லாம் வரும்போது நான் யோசித்தேன், இன்னும் சாயில் அப்படியே பயங்கரமாக போகுதே ஒரு மாதிரி. பட் ஆனால் படத்தில் வந்து நம்ம எந்த விதமான யாரையும் எதையுமே புண்படுத்தாம ஒரு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டோம். ஆரஞ்சு பிக்சர்ஸ். ஆமா சார், எடுத்து கொடுங்க. இல்ல அது ஆமா 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 ஆமா. இல்ல, எங்க அண்ணா வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அவருக்கு ஆக்சுவலா பிஜேபி சைடில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ நான் வைக்கும் போதே நான் சொன்னேன், ஆரஞ்சு பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க, கேட்க மாட்டாங்களான்னு. இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த இன்டர்வியூ போயிட்டு அவர்கிட்ட சொல்லணும், அவர் துபாயில் இருக்காரு, சொல்லணும் கேட்டாங்க பத்தியா அப்படின்னு. ஆமா 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 சார். சார், எனக்கு அந்த பாட்டு வந்து ஷாஜகான் தான் ஃபர்ஸ்ட் பாடி காமிச்சாரு சார். ரஃப் நோட்ல ஒரு ரஃப் ட்ராக்ல பாடி காமிச்சாரு. ஷூட்டே பண்ணோம். அது வந்து எங்க வீட்டுல எல்லாம் போட்டு அந்த அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளவு சீக்கிரத்தில் வாயில் நுழையும். இப்போ எனக்கு அந்த பாட்டு பாட சொன்னா எனக்கே வாயில் நுழையாது. அவருக்கு எப்படி ஒரு தெய்வ சக்தி, அவரோட ப்ரேயர்ஸ், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் டக்குன்னு டக்குன்னு வாயில வருது. அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த காலத்துல நாட்டில் நல்ல தொழிற்சி அந்த பேர் இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த சந்ததிக்கு யாருக்கு என்ன நம்ம திறமை செய்யும், அது பேரனுக்கும் தெரியும், திறமை உங்களுக்கு தெரியும் பையன் ஜெய்சங்கர் பையன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒவ்வொரு சீன் வந்துட்டு போறீங்க, இல்ல ஹீரோவா நடிச்சோம். உங்களுக்கு தெரியும் என்னன்னா, சினிமாவில் வந்து ஒரே விஷயம்தான், நேரம். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் அது வந்து நான் எங்கள் அப்பா காலத்துல சினிமா பார்த்துனாலும் சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய பிரேக்லாம் வர வேண்டியது, எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டியது. எவ்வளோ படங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து சில படங்கள்லாம் பண்ணிட்டு வந்து எங்கள் வீட்டில் பேசுவார், இந்த படம் வந்துட்டால் எனக்கு லைஃப் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த படம் ஃபீல் ஆகும். இப்போ ரசிக்கிறாங்க இணைந்தகைகள். அன்றைக்கி வந்து இணைந்தகைகள் வந்து பெருசாக போகும், அதில் வந்து நிரசா கூடிய கார்டியனாக வருவார். ஸோ அப்படின்னும் போது இங்கே திறமைன்றது வந்து ரெண்டாவது தான். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களோட திறமையை நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கூட வளர்த்துட்டு போயிட்டே இருக்கு. அந்த நேரம்ன்றது ஒரு விஷயம். அது இப்போ இதில் நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், இது இன்னொரு படத்தில் ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு இப்போ 2-3-4 படம் வந்து கள்ளப்பாட்டு படத்தில் வில்லனாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது டிஃபென்ஸ். நம்மளுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் நம்மளோட திறமை வளர்த்துட்டே போகணும். என்னை பொறுத்து நான் அதுதான் செய்வேன். என்னன்னா
நேரம் வருது வரல நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா நம்ம திறமை வளர்த்துட்டே போனோம்னா நாளைக்கு அந்த நேரம் வரும்போது நம்மளால அந்த இடத்த தக்க வச்சு. ஸோ ஒன்லி த டைம். ஏன் அதை கேட்கலாம்? ஆர்கெஸ்ட்ராவும் கம்பெனிக்கு பயங்கர நல்ல ஒரு நல்ல அப்படி இருக்கும் பொழுது உங்க அப்பாவும் லாஸ்ட் பண்ணியே இருக்காரு. உங்களை போக்க இருக்கக்கூடிய நடிகர் சுத்தா இருக்கிறாங்க, உங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க? ரஜினி சரி இவங்க உள்ளப்பட்டிருக்காங்க, ஆனா கூப்பிட மாட்டாங்களே. அவங்கலாம் காலங்கள் மாறி இருக்கு. அவங்க அவங்களுடைய காலங்கள் மாறிடுச்சு. ஆட்டிடியூட் மாறி சொல்லல, அப்படி இல்லை. அவங்களோட உயரத்துல நம்ம அங்க இல்ல. காலங்கள் மாறி இருக்கு. நீங்க அது காலங்கள் சார் அது இல்லை சார் 8 செகண்டுக்கு பிரச்சனை. 8 செகண்ட்ஸ் ரொம்ப சின்னது. அது விஜயகாந்த் சார் சீனுக்கு அது அந்த 8 செகண்ட்ஸ் கூட நாங்கள் யோசிச்சோம். ஆனால் அதுதான் இம்பாக்டாக இருக்கும். 8 செகண்ட்ஸ் தான் வருது, அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கு சென்சார்லேயே சொல்லியிருப்பாங்க அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அதனால் அது ஆனால் அந்த சீனில் அவர் அவ்வளோ ஒரு சொல்கிறாரு சார், அந்த புயல் மழையிலலாம் அது இம்பாக்டான சீனு. அதோட சீனோட எண்டு அந்த 8 செகண்டுக்கான பாட்டு போட்டால் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதால தான். விஜயகாந்த் டிஆர் இவங்கெல்லாம் டீ கடையில் தான் நாங்கள் பார்க்கணும். அவ்வளோ அவங்க வாய்ப்பை எப்படி அவங்க தேடி நடிங்க அப்படின்னு சார். அது என்ன ஆச்சுன்னா சார், இவங்க படத்தோட ஹீரோ வந்து அனுமன் வேஷம் போட்டு போகிறவங்க சார். இதே வேஷம் வந்து வேற யாரெல்லாம் போட்டு நம்மளை மகிழ்விப்பாங்க இல்லை வருவாங்கன்னு யோசிக்கும். இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு, நமக்கு மேடை கலைஞர்கள்னு ஒன்று இருக்கு. அப்போ யோசிக்கும் போது சில பேர் வீட்டிலலாம் என்னடா ஸ்டேஜில் போய் யாரும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சா என்ன, சினிமாவில் இவங்களெல்லாம் காட்டலையே, இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணலையே அப்படின்னா, அப்போ இவங்களாம் திருவிழாவுக்கு போகும்போது இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஜயகாந்த் சார், டிஆர் சார் மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சோம். ஆக்சுவலாக விஜயகாந்த் சார்ல ஃபர்ஸ்ட் நாமக்கல் எம்ஜிஆர் ஒருத்தர் நடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அப்போதான் விஜயகாந்த் சார் மறைஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவர் நம்ம யூஸ் பண்ணலாமா, வேற மாதிரி இது ஷேடோ ஆயிருமோன்னு ஒரு பயம் இருந்து அப்புறம் அவர் வர முடியல, எம்ஜிஆரால உள்ள வர முடியல, வேற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்போதான் டக்குன்னு இவரை கூப்பிட்டோன்னே இமீடியட்டா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனார். இப்போ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கு. இருக்காங்க சார். ஆனா நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு டக்குன்னு இப்ப சார் இருக்க சார் ஒரு சினிமாவில் ஒரு 5 பேர்த்த சொல்லுங்க சார் அப்படின்னா முதல் வரது எம்ஜிஆர், விஜயகாந்த் இதான் வரும். நமக்கு தெரிஞ்சு வெளியில சார் ஜெய்சங்கர் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா நமக்கு வந்து தெரியறது, வெளியில தெரியறது அப்படிங்கிறது உங்களோட சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜெய்சங்கர் சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி கொஞ்சம் பேர் தெரியும். வள்ளல்கள் அப்படின்னா இவங்களை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்.